Subscribe now and press the bell icon. Never miss an update. கிரிக்கெட் லவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பேசிக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். குறிப்பாக புதுசாக கிரிக்கெட் ஆடுறவங்களுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோவில் போகலாம். முக்கியமாக 3 விஷயம் பார்க்க போகிறோம். எப்படி கார்டு எடுக்கிறது, எப்படி கிரிப் பிடிக்கிறது, அப்புறம் ஃப்ரண்ட் ஃபுட் டிஃபென்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம கார்டு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் டைம் கார்டு எடுத்துகிட்டு ஒரு கோடு கிட்டு. கார்டு எதுக்கு நிற்கணும்னா நம்ம பேலன்ஸாக இது மேலே நிற்கிறோம். நம்ம பேலன்ஸாக நிற்கணுன்றதுக்காக கார்டு எடுத்துக்கிறோம். அடுத்தது கிரிப்பு பார்க்கணும். வந்து இங்கேருந்து எடுத்துன்னு வரணும். இங்கேருந்து எடுத்துன்னு வந்து இங்கே பிடிச்சிக்கணும். இதுக்கு நேராக இருக்கணும். இதுக்கு நேராக வி ஷேப்பில் வரணும். அடுத்தது இந்த வி ஷேப்பில் இந்த கை பிடிச்சிருக்கும். இதுதான் கார்டு, இதுதான் கிரிப்பு. இன்னொரு வாட்டி சொல்கிறேன் பார்த்துங்க. இந்த வி ஷேப்லேருந்து இது எடுத்துன்னு வரணும். இது வி ஷேப்பில் வரணும். அடுத்தது இந்த வி ஷேப்லேருந்து எடுத்துணும். இதான் கிரிப்பு. இப்போ வாங்க ஃப்ரண்ட் ஃபுட் டிஃபென்ஸ் பார்க்கலாம். ஸ்டாண்ட்ஸ் பேரலல் ஸ்டாண்ட்ஸாக இருக்கணும்னா நீங்கள் வந்து இப்படி வச்சு பார்த்துக்கலாம். நம்ம பேரலாக நிற்கிறோமா அப்படின்றதுக்காக இப்படி வச்சு பார்த்துக்கலாம். பேரலாக நிற்கிறோம். அடுத்தது வாங்க மடிபிரிங் கிரிப்பு பார்த்துக்கலாம். ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. கரெக்டாக நிற்கிறோமா? வந்து ஃப்ரண்ட் ஃபுட் டிஃபென்ஸ் பார்க்க போகிறோம். பவுலர் ரன்னர் அப்போ கை வந்து ஆக்ஷன் பண்ணுவோம்ல, அப்போ தான் நம்ம வந்து என்ன பண்ணோம்னா பேட்டை லிஃப்ட் பண்ணணும். அது வரைக்கும் பேட் டவுனில் தான் இருக்கும். அது வரைக்கும் டேப் பண்ணிட்டு பவுலர் ரன் அப் எடுத்து ஆக்ஷன் பண்ணும்போது பேட்டை லிஃப்ட் பண்ணோம். இது 1, இது 2, 3. இதான் ஃப்ரண்ட் ஃபுட் டிஃபென்ஸ். இன்னொரு தடவை பார்த்துங்க. 1, 2, 3 ஃப்ரண்ட் ஃபுட் டிஃபென்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பேசிக்ஸ் பார்த்துருக்கோம். பேசிக்ஸில் என்ன பார்த்துருக்கோன்னா எப்படி கார்டு எடுக்கிறது, எப்படி கிரிப் எடுக்கிறது, ஃப்ரண்ட் ஃபுட் டிஃபென்ஸ் பார்த்துருக்கோம். உங்களுக்கு எதனா டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். டிஃப்ரெண்ட் ஷார்ட்ஸ் ஆடுறதுல எதனா டவுட் இருந்தால் கூட கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நாங்கள் வீடியோ போட தயாராக இருக்கோம். எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.